me attending the marriage as a guest, but in this I want to be a main guest. என்கிட்ட எத்னிக் ரிலேட்டடான accessories things எதுவும் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். நான் இப்போ வரைக்கும் என்னோட பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணதே கிடையாது. என்னோட எல்லா பிளவுஸும் என்னோட அம்மா தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பிளவுஸ் செலவு வந்துட்டு மிச்சமாக இருந்தது. நான் ஆரி ஒர்க்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட்ல தான் எடுத்திருந்தேன். எல்லாமே ஒரே பிளவுஸாக காமிக்காம டிஃப்ரெண்டாக காமிச்சிருந்தேன். பேக்குக்கு கோபுரம் பேட்டர்ன், ஸ்லீவ்க்கு 2 லேயர்ல இருக்கிற மாதிரி ஒர்க் வித் பீட்ஸ், பேக்குக்கு இந்த ஒர்க் அண்ட் கோபுரம் டிசைன்குள்ள பீட்ஸ், ஃப்ரண்ட்ல இந்த ஷேப், பேக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் கோல்டு செகண்ட் ஆஃப் பார்டர் வர மாதிரி கேட்டிருந்தேன். பட் அவங்க கொடுத்தது பேக் சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கேட்ட மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு கிரீன் பார்டர் அட்டாச் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஸ்லீவ்ல ஒரே லேயர் தான் கொடுத்தாங்க. மேபி ஃபுல்லா கிரீனா இருக்கிறதுனால என்னமோ. ஃப்ரண்ட் மட்டும் நான் கேட்ட ஷேப் அப்படியே வச்சிட்டாங்க. பட் பேக் சைடு நான் கேட்ட பீட்ஸ் ஒன்னு கூட வைக்கல. அட்லாஸ்ட் நான் கேட்ட மாதிரி வரலனாலும் ஆரி ஒர்க் ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங்கும் ஓகேவா இருந்தது. எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் ரொம்ப ஒர்க் கிடையாது. இது காஸ்ட் அரௌண்ட் 3800 ஆரி ஒர்க் பிளஸ் ஸ்டிச்சிங். நீங்க யாருன்னா ஆரி ஒர்க் பர்சனா இருந்தீங்கன்னா இல்ல டெய்லர் பர்சனா இருந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இஃப் யூ வேர் அஃபோர்டபுள் என்னோட அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஐ வில் ரீச் யூ அவுட். நாட் ஓன்லி மீ அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குறவங்களும் மேபி ரீச் ஆவாங்க.